சொல்றாரு. அதுல கோவம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கிறீங்களா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறீங்களா? பின்ன வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? உங்கள்ட்ட சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு எல்லா மீடியாவை சேர்த்து கேட்கிறேன். ஸ்டாலினை மிசாவில் தான் கைதாயிருக்கான்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? மிசாவில் கைதானவருடைய லிஸ்ட் இன்னும் இருக்கு, அரசாங்கத்துல பேர் இருக்கான்னு பாருங்க. ஏன் இப்படி தப்பா பேசுறாங்க? அதை நீங்க நம்புறீங்க? கசமுசாவில கைதானவர் சார், அவரை போய் மிசாவில கைதானவர் சொல்லிட்டீங்க. அவரை யார் அடிச்சான்னு சொல்லி பேரு கேளுங்க, அவர் யாருன்னு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதனால அப்புறம் என்னமோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி. அதுல இப்ப அவங்க வேட்பாளர் அறிவிச்சதெல்லாம் யாரு தெரியுமா? ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அமைச்சர் இருக்கிறதெல்லாம் யாரு தெரியுமா? போதை பொருள் வித்தவரு, கஞ்சா வித்தவரு, பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவரு, சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரு, புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவரு, ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவரு, RSSல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவரு, வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. கேட்கிறேன், பொண்டாட்டி அடிச்சவர் சொல்லிடல, அடுத்தவங்க பொண்டாட்டி கூட குடும்ப நடத்துறவங்க 4 தடவை MP ஆக்கிறீங்க. உலகத்துக்கே தெரிஞ்சுதா? டெல்லியில புரியுதா உங்களுக்கு? இது எங்க போய் சொல்றீங்க? இப்ப திரும்பி எல்லாம் பல இதெல்லாம் கேட்க வேண்டி வரும். உங்க வீடுகள்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி நடத்துறீங்க கொஞ்சம் யோசிக்கலாமா? அடுத்தவர்களை பற்றி பேசும்போது நாக்குல நரம்பு இல்லாம பேசுறது இருக்கு. அதுக்கா நீங்க எப்படி வர்றீங்களோ அது உங்களுக்கு திரும்பி பாதிக்குன்னு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஒழுக்கத்தை பற்றி, நேர்மையை பற்றி நீங்க பேசலாமா?